எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி ஃபோட்டோவோட அள்ளிக்கடை கிட்ட வந்துருக்கிறோம். இந்த அள்ளிக்கடை பார்த்திங்கன்னா 140 ஆண்டுகள் பழமையான ஒரு கடை. அந்த கடைக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்பேத்கர், அப்துல் கலாம், திருவள்ளுவர் ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா அள்ளிக்கடை இருக்குது. இந்த அள்ளிக்கடைக்கே ஒரு வரலாறு இருக்குது. இந்த அள்ளிக்கடையோட வரலாறு பார்த்திங்கன்னா 140 வருஷம் பழமையான ஒரு வரலாறு கொண்ட ஒரு அள்ளிக்கடை. மாரிகுப்பத்துக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லலாம் அள்ளிக்கடை. இந்த அள்ளிக்கடைட்டு வந்துக்கிறோம். பார்த்திங்கன்னா தமிழில் கூட அள்ளிக்கடை எழுதி இருக்கிறாங்க. இந்த அள்ளிக்கடை பார்த்திங்கன்னா 140 வருஷம் ஒரு பழமையான ஒரு அள்ளிக்கடை. மைசூர் மகாராஜரால் கொடுக்கப்பட்ட ஒரு இந்த கடையாக இது. இந்த கடை பார்த்திங்கன்னா 140 வருஷம் பழமையான கடை. கேஜிஎஃப் நகரமே வந்து எவ்வளோ ஒரு பழமையான நகரம் சொல்லிட்டு இதுக்கு இந்த கடையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மாரிகுப்பத்துக்கே ஒரு அடையாளமான அள்ளிக்கடை இது. இந்த அள்ளிக்கடை பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து நடத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு அள்ளிக்கடை. இந்த கடையை பார்த்திங்கன்னா எல்லா கடைக்கும் வந்து ஒரு வாசல் தான் இருக்கும். இந்த அள்ளிக்கடைக்கு பார்த்திங்கன்னா 3 வாசல் இருக்குது. ஃப்ரண்ட்டு கேட் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி. இந்த ஏரியாக்கார் வாங்கி இப்படி போயிடலாம். மெயின் ரோட்லேருந்து வரவங்க ஃப்ரண்ட்டு கேட்டில் வரலாம். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்காரங்க அந்த பக்கம் டோரில் வாங்கிட்டு போகலாம். இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு கடை. இந்த கடை பார்த்திங்கன்னா 140 வருஷம் பழமையான கடை இது. அந்த கடைக்கு வந்து நம்ம வீடியோ எடுத்துன்னுக்கிறோம். சரி, பாயம் ரொம்ப பிஸியாக இருந்தார். கஸ்டமர்லாம் வந்துன்னு போயின்னு இருந்தாங்க. அந்த நடுவில் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. சரி, நம்மளும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் பிஸ்னஸ் ஆகிங்கிற சமயத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துன்னு இருந்தால் நிறைய பேர் கஸ்டமர் வந்துன்னு இருந்தாங்க. அப்போ 140 வருஷம் பழமையான கடைன்னா அப்போது ஒரு 100 வருஷத்துக்கு மேலே எப்படி இருக்கோ யோசித்து பாருங்கள். கடை இந்த கடை ஓரண்டையில் வசித்தனார் கடை, இந்த மாதிரி பழமையான கடை, ஒரு பழமையான அடையாளங்க இருக்கும். கேஜிஎஃப்கான இதெல்லாம் ஒரு அடையாளமான கடை. பாலாகாட் லைன்லேருந்து மாரிகுப்பம் வரைக்கும் இந்த மாதிரி பெரிய கடைங்க ஒரு 4-5 கடை இருந்தது. இப்போ நிறைய கடை மூடிட்டு இருந்தாங்க. இதில் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய கடை பார்த்திங்கன்னா ஓரண்ட் லைனில் அள்ளிக்கடை இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய வரண்டா இந்த கடைக்கு. இந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கடை, பழமையாக மாறாமல் இன்னும் அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட ஒரு பழமையான கபோர்டு தான். 100 வருஷத்துக்கு பழமையானது. இது உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் கல்லில் போட்டு வச்சுக்கிறாங்க உட்காரத்துக்கெல்லாம். அவங்க கடையில் வேலை செய்யக்கூடிய ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்போல்லாம் வந்து அதிகமான பேர் வந்து கடையில் வேலை சேர்ந்துருப்பாங்க. 4-5 பேர் வேலை சேர்ந்துருப்பாங்க. நம்ம சொல்லணும்னா இது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரியே இருக்கக்கூடிய கடை இது. பாய் வந்து ஒரு வெகுளித்தனமாக 140 வருஷம் பழமையான கடை, அவ்வளோ பெருமை கொண்ட ஒரு பாய். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளாக பேட்டி கொடுத்தாரு. வாங்க போய் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ண இந்த கடை அவர் எங்கள் அப்பா சித்தப்பா ஸ்டார்ட் பண்ணார். சித்தப்பாவா? நீங்கள் எத்தனை ஜென்ரேஷன் பாய்? 4 சார். 4 ஜென்ரேஷனுங்களா? 140 வருஷம் கடை. ஆமாங்க. பிரிட்டிஷ் ஃப்ரீடம் அவங்க முன்னாடியில் இருக்குதுங்களா? இல்லை சார், அது மைசூர் மகாராஜா பிரிட்டிஷ் இல்லை. இது உங்களுக்கு ஓன் கடையாவா? ஆமாங்க சார். ரெண்ட் கட்டுறீங்க மைன்ஸுக்கு? ஆமாம். கடை இப்போ எப்படி மின்னத்துக்கு இப்போதுக்கு வியாபாரம்? இல்லை சார், இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க. கடை இப்போ வேறு மைன்ஸ் 2001 க்ளோஸ் ஆகிடுச்சு. அது பார்த்து முன்னே கூட நல்லா தான் இருந்துச்சுங்க. இப்போ நிறைய கடிங்க ஆகிடுச்சு இல்லைங்களா? மாரிகுப்பம்னாலே ஒரு அள்ளிக்கடை ஃபேமஸ். அள்ளிக்கடை ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க. ஆமாம் சார். அள்ளிக்கடை நடத்துறீங்க நீங்கள், உங்களுக்கு அடி போய்க்குது அந்த பெருமை. அள்ளிக்கடைக்கு ஓனர் நீங்கள். ஆமாம். உங்களுக்கு அடையாளம் வந்து மாரிகுப்பம் ஸ்டேஷன் அள்ளிக்கடைன்றாங்க. ஆமாம். 140 வருஷம் பழமையான கடை பற்றி சொல்லுங்க போய் கொஞ்சம் எப்படின்ட்டு. அதான் சார், அப்போது நல்லா இதாக போயிடுச்சுங்க. கூட போகுது, ஒரு மீனமாக போகுது. கொஞ்சம் கம்மியாக போகுது. கம்மியாக போகுது. ஏரியாவில் அங்கே கடைங்க ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமாங்க. சரி பாய், ரொம்ப தேங்க்ஸ் பாய். ரைட் சார். நமக்கு இந்த கடை ஸ்டார்ட் பண்ணி 140 வருஷம் ஆச்சு சார். 140 வருஷம் ஆச்சுங்களா? அப்போ சுதந்திரம் அவங்களுக்கு முன்னாடி இருந்து கடையா? ஆமாங்க சார். பிரிட்டிஷ் கார்பரேட்லேருந்து? பிரிட்டிஷில் மைசூர் மகாராஜா. மைசூர் மகாராஜா காலத்தில். ஆயிடுச்சா? ஒரு கிலோ சரி வை. எவ்வளோ போயிருக்கு? காசு